மயிலாடுதுறை நகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பல்வேறு நோய் தொற்றிற்கு ஆளாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வழிந்து ஓடி வரும் நிலையில் அது கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் கலந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் கழிவுநீர் கலந்து வரும் குடிநீரை பயன்படுத்த முடியாமல் அவதியுற்று வரும் பொதுமக்கள் பல உடல் உபாதைக்கு ஆளாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் மாடல் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்கள் ஏரியாவில் நல்ல தண்ணியே வராமல் சாக்கடை தண்ணி வருதுங்க. அவ்வளோ கஷ்டப்படுறோம் குடி தண்ணிக்கு. எங்களால் காசு கொடுத்து டெய்லி 3 கேன் 4 கேன் வாங்கி குடிக்க முடியுமா? எங்கள் வசதிக்கு நீங்களே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுங்களா தண்ணிக்கு. இது பாருங்கள், தெருவை நோண்டி போட்டு 15-20 நாள் ஆகுது இந்த பைப்பு போட்டு, இன்னும் தண்ணி கனெக்ஷன் கொடுக்கல. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை வைத்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேல்பெரடிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மைத்திரி என்ற பெண் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இப்பகுதியில் இருபுறமும் பள்ளிகள் இருக்கும் நிலையில் அதற்கான எச்சரிக்கை பலகை வைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் இனி விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையினரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சரக்கு வாகனம் கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். கொச்சினில் இருந்து நாகப்பட்டினம் சென்ற சரக்கு வாகனம் காரணம்பேட்டை அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆம்னி வேன் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி கடைக்குள் புகுந்தது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரி வையாபுரி என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 3 படுகாயமடைந்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பழுதடைந்த ஸ்டாலின் பேருந்தை பயணிகள் தள்ளிச் சென்ற அவலம் அரங்கேறியிருக்கிறது. திறனற்ற திராவிட மாடல் அரசு புதிய பேருந்துகளை வாங்காமல் பழுதடைந்த பழைய பேருந்தை இயக்குவதால் இப்படி அடிக்கடி பழுதாகி நிற்பதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆண்டுதோறும் 1000 பேருந்து 2000 பேருந்து கொள்முதல் என தேர்தல் வாக்குறுதி போல அரசு அறிவிக்கும் பட்ஜெட்டிலும் வெற்று அறிவிப்புகள் மட்டுமே வெளியிடப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.